அதிகாலை இன்னும் பல மடங்கு பேர் அங்கே வெளியிலே நிற்கின்றார்கள். அதிகாலை 2:55 3 மணி ஆக போகிறது. பாருங்கள், நள்ளிரவில் அதாவது அதிகாலை 12 மணிக்கு செல்வச்சந்நிதி முருகன், மிக பழமையான இந்த முருகன் ஆலயத்திலே கொடியேற்ற திருவிழா எப்படி இடம்பெற்றது என்கின்றதான் இந்த ஒரு காணொளி. இப்போ நான் நள்ளிரவு 12 மணிக்கு இந்த ஆலயத்தில் இப்போ அன்னளவாக நான் 11:30 நிற்கிறேன். 12 மணிக்கு உள்ளே பூஜைகள் இடம்பெற போது கொடியேற்றம் இந்த ஆலயத்தில் நீங்கள் எந்த ஆலயத்திலையும் பார்க்காத அளவுக்கு வித்தியாசமாக கொடியேற்றுவார்கள். அற்புதமாக பல புல்லரிக்கும் காட்சிகளை பார்க்க போகின்றோம். இது யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள். இலங்கை யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும் பல முருகன் ஆலயங்கள், மிக பழமையான ஆலயங்கள் இருக்கிறது. அதிலே செல்வச்சந்நிதி முருகன் ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க மிகவும் பழமையான ஒரு ஆலயம். இலங்கை யாழ்ப்பாணம் தொண்டமானாறு ஆற்றங்கரைக்கு மிக அருகிலே இருக்கிற பழமையான ஆலயத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் நள்ளிரவு அதாவது அதிகாலை 12 மணிக்கு கொடியேற்றம் காண்பதற்காக வந்திருக்கிறார்கள். சரி, வாங்க அப்படியே உள்ளே போய் ஏனைய விடயங்களை பார்க்கலாம். மங்கள வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே பல ஆயிரக்கணக்கான அடியவர்கள் இந்த ஆலய முன்றலிலே அமர்ந்திருக்கின்ற அந்த காட்சியையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். 12ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. இப்பொழுது 11:45 ஆகிறது. அன்றளவாக 12:15 ஆலயத்தினுள்ளே முருகப்பெருமானுக்கு கொடியேற்றம் இடம்பெறும். இப்பொழுது ஆலயத்தினுடைய முன் பகுதியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடியவர்கள் எல்லோரும் பக்திபூர்வமாக வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். யாம் இருக்க பயமேன் சந்நிதி முருகன் ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்திலே நிற்கிறோம். அன்னதான கந்தன், ஆற்றங்கரை வேலவன் என்று சொல்லி பல வரலாற்று சிறப்புமிக்க பெயர்களை கொண்டு அந்த அன்னதான கந்தனுக்கு அந்த கொடியேறுகின்ற அந்த கொடியேற்ற தம்பம் இதிலே தான் இந்த சுவாமி வாகனம் போல இருக்கிற இந்த கம்பத்திலே தான் கொடியேற்றுவார்கள். அந்த கொடியேற்றப்படுகின்ற அந்த வாகனத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 12 மணி ஆவதற்கு 10 நிமிடங்கள் ஆகினால் அதிகாலை 12 மணி. ஆனால் எவ்வளவு அடியவர்கள் இந்த ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்திலே அந்த கொடியேற்றத்தை காணுவதற்காக திரண்டு நிற்கின்றார்கள் என பாருங்கள். ஆலயத்தினுடைய உள்வீதிகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், வர்ணங்கள் புதிதாக பூசப்பட்டிருக்கிறது. பாருங்க, இரவில் கூட ஜொலிக்குது இந்த ஆலயம். அதுதான் சந்நிதி முருகனுடைய ஒரு அதிசயம் என கூறலாம். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க இந்த ஆலயம். ஆலயத்தினுடைய மேற்கு பிரகாரம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் பல. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த கொடியேற்றம் காணுவதற்கு முதல் இந்த வள்ளிக்கொடி முளைக்கும். ஸோ அந்த வள்ளிக்கொடி முளைக்கின்ற காட்சியை அங்கே பக்தர்கள் பார்த்து பரவசம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆலயத்தினுடைய பின் மேற்கு வீதியிலே அந்த வள்ளிக்கொடி முளைக்கி நிற்கின்ற அந்த அதிசய காட்சியை நாங்களும் பார்த்தோம். ஆனால் அது கிட்ட பார்த்தா தான் தெரியும், சின்ன செடி மாதிரி அங்கே முளைத்திருக்கும். அதுபோல பாருங்கள், ஏராளமான அடியவர்கள் இங்கே பக்தியோடு வணங்கி கொண்டிருக்கின்றார்கள்.
ஆலயத்துக்கு உள்ளே நடக்கிற அந்த பூஜைகளை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உள்ளே பூஜைகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆலயத்தினுடைய உள் மண்டபத்துக்குள்ளே நிற்கிறோம். இப்பொழுது ஏராளமான அடியவர்கள் கொடியேற்றத்தை காண்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். நள்ளிரவு 12 மணி ஆவதற்கு இன்னும் ஒரு பன்னளவாக ஒரு 3 நிமிடங்கள் இருக்கிறது. ஆற்றங்கரை வேலவனுடைய அந்த அற்புத காட்சியை இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம். சரியாக 12 மணிக்கு இப்பொழுது ஆலய கதவு சாத்தப்படுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உள்ளே கும்ப பூஜைகள் வந்து இடம்பெற போகிறது. நேரம் 12 மணி 5 நிமிடம் அதிகாலை, அதாவது 13ஆம் தேதி வந்துவிட்டது. இப்பொழுது ஆலயத்துக்குள்ளே முன் மண்டபத்துக்குள்ளே அந்த கும்ப பூஜைகளுக்குரிய ஆரம்ப வேலைகள் இடம்பெறுவதை பார்த்திருப்பீர்கள். இங்காலே வந்து அடியவர்களுக்கு அர்ச்சனை சீட்டுகள் வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் ஆலயத்தினுடைய அந்த வெளிப்பிரகாரம் வந்து பார்க்க போகிறோம். ஏராளமான அடியவர்கள் இந்த வெளிப்பிரகாரத்திலே நிற்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வெளிப்பிரகாரம் மட்டுமில்லை, ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்திலையும் பாருங்கள். ஆலயத்துக்குள்ளே அந்த கும்பங்கள் தயாரான நேரங்களில் நாங்கள் இப்பொழுது வெளிவீதியில் இருக்கிற அந்த மக்கள் வெள்ளத்தையும் ஆலயத்தினுடைய உட்பிரகாரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஒவ்வொரு அடியவர்கள் பகல் போல இருக்கிறது இந்த இடம். அவ்வளோ தூரம் அனைத்து பிரதேசங்களிலும் இருந்து அடியவர்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே நிற்கிற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு என்னெல்லாம் இடம்பெறும் சந்நிதியில் அற்புத காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிகாலை 12 மணி 20 நிமிடம் ஆலயத்தை சுற்றி இப்பொழுது மீளவும் நாங்கள் ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்திலே இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறன பார்க்க வந்திருக்கிறோம். அங்கே கும்பங்கள் அங்கே தயாராகி கொண்டிருக்கிறது. ஏராளமான அடியவர்கள் அமர்ந்திருந்து கொடியேற்ற காட்சியை காணுவதற்காகவும் பூஜை காட்சிகளை பார்ப்பதற்காகவும் இந்த இடத்திலே நிற்கின்ற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இதனுடைய பெயர் எனக்கு சரியாக தெரியவில்லை, ஆனால் சுவாமி வாகனம் என்றே நான் இந்த காணொலியில் கூறுகின்றேன். இந்த சுவாமி வாகனத்திலே தான் சந்நிதி ஆலயத்திலே வந்து கொடியேற்றுவார்கள். பன்னிரண்டு மணி 40 நிமிடத்துக்கு பிறகு ஆலயத்தினுடைய கதவுகள் இங்கே திறக்கப்பட்டு இப்பொழுது ஆலயத்தினுடைய பூஜகர் இங்கே பூஜை செய்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடியவர்கள் பக்தி பரசத்திலே இங்கே வணங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அரிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கும்ப பூஜைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
கும்பங்களுக்கு மாலைகள் இட்டபின் இப்பொழுது தூவம் காட்டுகின்ற அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க சந்நிதி முருகன் ஆலயத்தினுடைய ஆலய கொடியேற்றத்துக்கு முதல் இடம்பெறுகின்ற அந்த நள்ளிரவுக்கு பிறகு இடம்பெறுகின்ற அந்த பூஜைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நள்ளிரவு கடந்து 12:41 இப்பொழுது கும்ப பூஜைகள் முடிந்து இப்பொழுது தேங்காய் உடைக்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிகாலை 12:55 அங்கே எம்பெருமான் சந்நிதி முருகனுக்கு அங்கே பஞ்சாராத்தி தீபம் காட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கும்பம் முன் மண்டபத்தை நோக்கி வர இருக்கின்றது. அங்கே இது சுவாமி வாகனம் என நான் இந்த காணொளியில் கூறியிருந்தேன். இது பீடம் அப்படி என அழைப்பார்கள். அங்கே இப்பொழுது கும்பங்கள் செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தினுடைய முன்பகுதியிலே பல ஆயிரக்கணக்கான அடியவர்கள் பக்தியோடு வணங்கிக் கொண்டிருக்கிற இந்த அற்புதமான காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்திலே கும்பம் ஆலயத்தை சுற்றி வர இருக்கிறது. இப்பொழுது கும்பம் ஆலயத்தை சுற்றி வருகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
தீபங்கள் அங்கே முருகப்பெருமானுடைய வேலுக்கு காட்டியதுக்கு பிறகு இங்கே அடியவர்கள் ஏராளமான அடியவர்கள் இந்த அற்புத காட்சியை கண்டு ரசித்தார்கள். இதை விட இன்னும் பல மடங்கு பேர் அங்கே வெளியிலே நிற்கின்றார்கள். அதிகாலை 1:28 இப்பொழுது இன்னும் சற்று நேரத்திலே சந்நிதியான் கொடியேற்றம் காண இருக்கிறார். பாருங்கள், இந்த அடியவர்களை இவ்வளவு நேரம் ஒதுக்கி இருந்தார்கள். ஏராளமான அடியவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது பாருங்கள், எங்களுடைய நிலைமையை பாருங்கள். பாதைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சந்நிதி ஆலயத்திலே கொடி வருகின்ற அந்த பீடத்தினை பார்க்கிறோம். ஆனால் ஒரு சில பேர் இதை கேடயம் என்றும் அழைக்கின்றார்கள். இங்கே சரியான பெயர் தெரிந்தால் சொல்லுங்கள். ஏன் கேடயம் என்று சொன்னால் 4 புறமும் 4 ஜாலிகள் வைத்தால் கேடயமாக அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறுகின்றார்கள். பீடம் என்பது உங்களுக்கு தெரியும், சுவாமி தேரின் போதும் இந்த தீர்த்தமாடும் போதும் கொண்டு செல்வார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கேடயம் என்றே நான் அழைக்கிறேன். இந்த பீடம் கேடயம் என்று மாறி மாறி அழைத்து விட்டேன். அதனுடைய சரியான பெயர் இன்னும் தெளிவாக இன்னும் எனக்கு தெரியவில்லை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது பாருங்க, உச்சி பகுதி, ஒரு விமான பகுதி, அதை பக்தியோடு தூக்கி இதிலே வைப்பார்கள். அதுதான் கொடியேற்றம். சந்நிதி முருகன் ஆலயத்தில் கொடியேற்றம். ஒரு 1:48 அதிகாலை. இப்பொழுது பூஜைகள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடியார்களுடைய கோஷத்தோடு அங்கே கொடி ஏறுகின்ற அந்த விமானத்துக்கு பட்டு கட்டி கொண்டிருக்கிறார்கள். அங்கே சந்நிதி முருகப்பெருமானுக்கு கொடியேறுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொடியேற்றத்துக்கு பிறகு பெருமானுக்கு அங்கே தீபம் ஏற்றுகின்ற அந்த அருட்காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமான் முருகப்பெருமான் இப்பொழுது வெளிவீதி உலா வர இருக்கின்றார். கொடி ஏறியதற்கு பிறகு முருகப்பெருமான் வெளிவீதி உலா வருவார். அதிகாலை 2:13 அதிகாலை 2:13 கொடியேறதுக்கு பிறகு எம்பெருமான் முருகப்பெருமானை அங்கே கேடயத்திலே ஏற்றுகின்ற அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எம்பெருமான்
பக்தர்கள் புத்தை சூழ 13ஆம் திகதி 8ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு வெளிவீதி உலா வரப்போகின்றார். மொத்தம் 16 நாட்கள் திருவிழா இடம்பெறும். வேட்பெருமான் முருகப்பெருமான் இப்பொழுது தீபம் காட்டியதற்கு பிறகு அப்படியே அடியவர்கள் தோளிலே தாங்க போகின்றார்கள். அந்த அற்புதமான காட்சியை பார்க்க போகின்றோம். அங்கே அடியவர்கள் தோளிலே பெருமானை தாங்குகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தினுடைய மேற்கு பிரகாரத்திலிருந்து இப்பொழுது பெருமான் அங்கே வடக்கு பிரகாரம் நோக்கி வெளிவீதி உலா செல்ல இருக்கிறார். பெருமான் வடக்கு வாசல் உள்வீதிக்கு வந்தவுடனே இங்கே வள்ளி அம்மைக்கு பூஜைகள் வந்து இடம்பெறும். உங்களுக்கு தெரியும், முருகப்பெருமானுடைய மனைவி வள்ளி அம்பாள் என்று வள்ளி அம்பாளுக்கு பூஜை இடம்பெறுகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். வள்ளி அம்மையினுடைய பூஜைக்கு பிறகு நாகதம்பிரானுக்கு பூஜைகள் இடம்பெறுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஆலயத்தினுடைய உள்வீதி வடக்கு பிரகாரம் வந்து இடம்பெறும். முருகப்பெருமான் இப்பொழுது அங்கே வடக்கு வாசல் உட்பிரகாரத்திலே பூஜைகளை முடித்துக்கொண்டு வெளியிலே வருகின்ற அந்த அற்புதமான காட்சிகளை நாங்கள்
பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி முருகப்பெருமான் இந்த அதிகாலை வேளையில் வெளி வீதிக்குள்ளா வருகின்றார் என நாங்கள் பக்தியோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிகாலை, அதாவது அதிகாலை 2:55 3 மணி ஆக போகிறது. வாருங்கள், பெருமான் அங்கே முன்னாலே செல்லுகின்ற பொழுது இங்கே அடியவர்கள் நேர்த்திக்கடன்களை வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏனி அடியவர்கள் இங்காலே பக்தி பாசுரங்களை படித்த வண்ணம் இருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு இன்றைய தினம் சந்நிதி முருகன் ஆலயத்தில் இப்படி அதிகாலை வேளையில் கொடியேற்றம் இடம்பெற்றது. அந்தளவாக நான் நினைக்கிறேன் இது 4 மணி அளவில் முடிய வாய்ப்பு இருக்குது என்று சொன்னால், வழிவீதியில் சுவாமியை கொண்டு வந்து அப்படியே உள்வீதி உள்ளுக்குள்ளே கொண்டு சென்று பூஜைகள் முடிக்க எப்படியும் 4 மணி நேரமாகும். இப்பொழுது வடக்கு பிரகாரம் அங்கே தெற்கு பிரகாரம் முருகப்பெருமான் செல்கின்ற காட்சியை பார்த்து கொடுக்கிறோம். எல்லாம் நித்திர தூக்கம். ஆனால் முருகன் அருளால் எந்தவித அந்த ஒரு என்ன சொல்கிறது எல்லாம் நசிச்சிச்சு. நம்ம கூட்டத்துக்களை எல்லாம் நசிச்சாச்சு. நெருங்கி எடுத்த காணொளி முருகன் அருளால் பாருங்கள், பகிருங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக தெளிபலியம்மன் துர்க்கியம்மன் கொடியேற்றம், அடுத்தது நல்லூர் கந்த சுவாமி கொடியேற்றம், வழிபுற கோயில் என அனைத்து ஆலயங்களும் வரும். அடுத்த கணக்கு நன்றி.